யோசிச்சு பாருங்க, மறுமையில எல்லாரும் நம்மள கைவிட்ட நிலையில ஒரு சூரா மட்டும் உங்க முன்னாடி வந்து, யா அல்லாஹ், இந்த அடியார் என்னை தினமும் ஓதிட்டு வந்தாரு, இவரை மன்னிச்சிடு அப்படின்னு உங்களுக்காக வாதாடினா அதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? இந்த சூரா அல் முல்க் வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது. அது மறுமையில உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க போற ஒரு மாபெரும் பாதுகாவலன். வாங்க, அந்த பாதுகாவலனோட சிறப்புகளை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்குவோம். இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பிரீட்சைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பரீட்சை முடிஞ்சதும் நாம எல்லாரும் போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் கப்ரு, அதாவது மண்ணறை. இந்த உலகத்துல நாம செஞ்ச நல்ல கெட்ட செயல்களை பொறுத்து அந்த மண்ணறை சிலருக்கு சொர்க்கத்து பூங்காவாகவும் சிலருக்கு நரக படுகொழிகள்ல ஒன்றாகவும் மாறும். மனிதனை மண்ணறைக்குள்ள வச்சதும் அவனோட உலக வாழ்க்கை முடிஞ்சு மறுமைக்கான முதல் படி ஆரம்பிக்குது. முன்கர் நகீர் என்ற மலக்குகள் கேள்வி கணக்குக்காக வருவாங்கன்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அந்த நேரத்துல நாம முற்றிலும் தனியா இருப்போம். நம்மளோட சொத்து, சொந்தம், பதவி எதுவுமே நம்ம கூட வராது, நம்மளோட நல்ல அமல்களை தவிர. கப்ருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள்ல அதோட கடுமையை பத்தியும் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியத்தை பத்தியும் நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா அல்லாஹ், நான் உன்னிடம் கப்ருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செஞ்சாங்க. அல்லாஹ்வின் பேரன்பை பெற்ற அந்த மாபெரும் தலைவரே, பாதுகாப்பு தேடும் அளவுக்கு அந்த வேதனை கடுமையானதுன்னா சாதாரண மனிதர்களான நம்ம நிலைமைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த கப்ருடைய வேதனையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இந்த இருண்ட தனிமையான இடத்துல நமக்கு ஒரு ஒளி கிடைக்காதா? நம்மளை பாதுகாக்க எதுவும் வராதா? நிச்சயம் வரும்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த மகத்தான தீர்வு என்னன்னு தான் இப்போ பார்க்க போறோம். நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் அருமருந்தை கற்றுத்தந்த இஸ்லாம் இந்த மாபெரும் பிரச்சனைக்கும் ஒரு மிக எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வை காட்டுது. அதுதான் சூரா தபாரக் என்று அழைக்கப்படும் சூரா அல் முல்க். குரானோட 67வது அத்தியாயமான இது வெறும் 30 வசனங்களை மட்டும்தான் கொண்டது. ஆனா இதோட சிறப்புகளோ வானம் பூமியையும் தாண்டி மறுமை வரைக்கும் நமக்கு பலன் தரக்கூடியது.